ரிஷப ராசி சொந்தங்களே, உங்களுக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுக்கான கிரக மாற்றங்களை பார்ப்போம். கிரக மாற்றங்களை பார்த்துவிட்டு உங்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பகுதியில் 3ஆம் தேதி உங்களுக்கு ஒரு கிரக மாற்றம் நடைபெறுகிறது. அன்று தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதனானவர் உங்களுக்கு வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் குறிப்பாக 17 ஆகஸ்ட் அன்று உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுறாங்க. இப்படி சுகஸ்தானத்துக்கு மாறுறப்போ என்னாங்கன்னா உங்களுக்கு நிறைய சுகம் வாழ்க்கைகள் கிடைக்கும் போது சுகபோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே வேளை இந்த மாதத்தோட கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 21 ஆகஸ்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறார். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலையும் ஒரு மன தைரியத்தோட ஆரம்பிக்கிறதுக்கான காலம் நேரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதத்தோட 25ஆம் தேதி அதாவது குறிப்பாக 25 ஆகஸ்ட் அன்று பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சுகஸ்தானத்திற்கு மாறுறார். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரக மாற்றங்கள் இருக்க நிலையில் உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த கால நேரத்தில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் கணபதியை வணங்குறது ரொம்பவே நல்லது. கணபதியை பார்த்தீங்கன்னா மூல மந்திரமான ஓம் சொல்லி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்க போகுது. அதே போல் உங்கள் குடும்பத்தில் இன்பம் 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 வர்றதுக்கு கணபதி அருள் உங்களுக்கு தேவைப்படுது. அதனால் கணபதியோட அருளால் உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கு மேலே தான் வரப்போகுது. வரும் வாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தினங்கள் 2 நாட்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் 15ஆம் தேதி, அதே போல் இன்னொன்று அடுத்த நாளான ஆகஸ்ட் 16ஆம் தேதி. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. இப்படி அதிர்ஷ்டமான நாட்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு உங்களோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கான பலன்கள் அதே போல் நட்சத்திர பலன்கள் எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். உங்களோட கிரக நிலையை பொறுத்தவரை இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அடுத்து மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்க நிலையில் உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. அதே போல் கிரக மாற்றங்கள் நடந்துச்சு. நம்ம பரிகாரங்களும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான பலன்கள் இந்த மாதத்திற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பலன்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை அதாவது ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நிறையா இருக்குது. அதாவது நன்மைகள் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நன்மைகளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஏற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வரவு, அது பணமாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே இந்த கால நேரத்தில் இதெல்லாமே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இருக்கிற சூழலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனக்கவலைகள், சிறு மனக்கவலைகள் அவ்வப்போது இருந்துகிட்ருக்கும். எதுக்கு இந்த மனக்கவலைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்ம வாழ்க்கை அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில மனக்கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. இந்த கால நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால் கவலைகளை நீங்கள் தூக்கி தூர வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் இப்போ வரைக்கும் உங்களுக்கு கைக்கு கிடைக்காத சொத்து உங்கள் சொத்தாக தான் இருக்கும். ஆனால் இதுவரை உங்கள் கைக்கு கிடைச்சிருக்காது. என்னடா அந்த சொத்து இருந்தும் பயன் இல்லையே அப்படின்னு நினச்சிருக்க சொத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அனுகூலமான நிகழ்ச்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள், உங்களோட நட்பு வட்டாரம், இந்த நண்பர்கள் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நண்பர்கள் மட்டும் சொல்ல முடியாது, உங்கள் குடும்பத்தாரும் உங்களோட ஏற்றத்திற்கு இந்த காலநேரத்தில் தோளோடு தோள் சேர்த்து நிற்பாங்க. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததோட நம்மளுக்கு ஒரு 100% முன்னாடி நல்லா இருந்தால் இப்போ வந்து 150% நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா இப்படி இருக்க வேலையில் நீங்கள் வேறவங்ககிட்ட வந்து போயிட்டு வேறு வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. கவனமாக செயல்படுறப்ப என்ன ஆகுனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும். உங்கள் குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கான கால நேரம் இதுன்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இல்லை, உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, இது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வந்து தீரப்போகுது. தீரப்போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்து ஒரு மகிழ்ச்சியான மனநிலை உருவாக போகுது. உங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் உங்கள் தாய் தந்தைகள் இல்லை கணவன் மனைவி இவங்க வந்து மற்றவங்க செய்கிற செயலால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையிறதுக்கான கால நேரம் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரம் உங்களுக்கு சூப்பராகவும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும், தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். இடமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்களாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாள் அது மாதிரி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அதே போல் ஒரு சில அலைச்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கடா இவ்வளோ தூரம் அலைஞ்சோம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். சில அலைச்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் கொண்டு வந்து சேர்க்கும். அரசியல் துறையில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ வேலை நம்மளுக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்கு, இந்த இடத்துல இருக்கணும் நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறோம், அப்படி மாறி மாறி போயிட்டுருக்குமே அப்படிங்கிற சூழல் எல்லாமே மாறப்போகுது. இதுக்கு மேலே உங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது குறைய போகுது. அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சா கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பயணங்கள் உங்கள் படிப்பு சார்ந்தோ இல்லை உங்களோட விளையாட்டு சார்ந்தோ இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எப்படியும் வந்து நீங்கள் பயணங்கள் போயே ஆகணும், அதனால் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்றங்கள் பெருகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு இதுவரை உறுதுணையாக இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் பெற்றோர்கள் இப்போ உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அதே போல் வெளிநாடு சார்ந்த படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான முயற்சிகளை செய்கிறப்போ வந்து ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாடுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா வேறு ஊருக்கு சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கிற வேலையில் உங்களுக்கான பலன்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதம். இந்த கார்த்திகை 2, 3 பாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துலேயும் இந்த மாதத்துலேயும் தேவையில்லா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய நேரம் காலம் அப்படிங்கிறது இதுன்னு சொல்லலாம். அதே போல் மன தைரியத்தோட இந்த பிரச்சனையை நீங்கள் அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் கணபதியோட அருளால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளின் தாக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனதையே அசைச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கும். பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்மளை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கணபதியை வணங்க, கணபதியோட அருளால் உங்களுக்கு இந்த பிரச்சனையின் வேகம் தாக்கம் குறையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது எதிரிகள் உருவாகிறதுக்கான கால நேரம் இருக்குது. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் வந்து ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உறவினர்கிட்ட வந்து சேர்ந்து தொழில் செய்கிறப்போ கொஞ்சம் சோதனைகள் வரலாம். அவங்களால பிரச்சனைகளோ அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக காணப்படுது. இப்படி கார்த்திகை 2, 3, 4 பாதத்துக்கு இருக்க வேலை ரோகிணிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரோகிணிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியும் சந்தோஷமான செய்தியும் நிறையாவே இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த கஷ்ட நஷ்டங்கள் அதே போல் தடுமாற்றங்கள்
நிலை மாற்றங்கள் இது எல்லாமே வந்து மாறப்போகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இதுவரை இழந்தது எல்லாமே திரும்ப பெற போறீங்க. திரும்ப பெறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது. அதே போல் உங்கள் குடும்பத்தாரால், உங்கள் தாய் தந்தையாக கூட இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புகழ் அடைய போறீங்க. புகழ் அடையிறது மட்டும் இல்லாமல் இப்படி அவங்களால வந்து நல்ல விஷயம் நிறையா நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து மனசுலேயே வந்து ஒரு தைரியம் வரும். இந்த தைரியத்தின் காரணமாக நீங்கள் வந்து பல விஷயங்களை இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பாக செய்வீங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு நிறையா நல்லது இருக்க வேலையில் அடுத்து மிருக சீரிசம் 1, 2 பாதங்கள் இதற்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். இந்த மிருக சீரிசத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவுங்கிறது இதுவரை இல்லாத சிறப்பாக இருக்கும். என்னப்பா வரவு இவ்வளோ இருக்குது, எனக்கா வரவு இவ்வளோ வருது, இதெல்லாம் நம்பவே முடியலையே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேணாம். அப்படி நினைக்கிறப்பே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் அதிகமாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 100 சம்பாரிச்ச இடத்துல நீங்கள் ரூ. 200 சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த ரூ. 200க்கான செலவுகள் இல்லை ரூ. 180க்கான செலவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இதுவரை இல்லாத மன தெளிவுடன் நீங்கள் செயல்பட போறீங்க. மன தெளிவுடன் செயல்படுறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா என்னப்பா நான் நல்லா தான் எல்லாமே பண்ணுறேன், சாப்பிட்றது பண்ணுறேன், எனக்கு மட்டும் உடல்நல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னப்பா நான் வந்து வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் மருத்துவமனையிலேயே கழிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அதெல்லாம் மாறப்போகுதுங்க. இதுவரை வந்து மருத்துவமனைக்கு அதிகமாக போனவங்க கூட அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட போகிறீங்க. விடுபட போகிறது மட்டும் இல்லாமல் சிறப்பான உடல் நலத்தோடு நீங்கள் தேறி வரப்போகிறீங்க. இதுவரை இருந்த மன கஷ்டங்கள் இல்லை உங்களை யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனைகள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் தீரப்போகுது. பார்த்தீங்கன்னா உங்களோட தெய்வ அருள் சிறப்பாக இருக்கும். தெய்வ அருள் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தெய்வம் சார்ந்த பணிகளை நீங்கள் அதிகமாக செயல்படுவீங்க. இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க இல்லை அவங்க யாரால் வந்து உங்களுக்கு வந்து மனசில் கஷ்டம் இருக்கோ அவங்களே அவங்களை வந்து தேடி வந்து அவங்க தப்பை உணர்ந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதனால் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்க போகுது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் உங்களுக்கு வந்து இதுவரை திருமணம் கைகூடாமல் இருந்தால் திருமணம் கைகூடுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதே போல் ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையோடு சேர்த்து உங்களோட ராசி பலன்களையும் நம்ம சேனலில் நீங்கள் எளிதில் தெரிஞ்சுக்க முடியும்.